உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்க போறாரு. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரமாகுது நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொடுக்க போறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான், உங்க ராசிக்கு லாபாதிபதி குரு பகவான். இந்த அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மாற்றங்கள் வந்துச்சு. அந்த மாற்றம் கூட உங்களுக்கு சாதகமான மாற்றமா இல்ல. அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் சில முயற்சிகள்லாம் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அதேபோல இந்த ரிஷப ராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமா கடந்த காலகட்டங்களா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு இப்ப இந்த குரு பகவான் வக்கரமாகும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா குறையும். நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புன்னோனே என்ன சொல்லுவீங்கன்னா, சுகர் இல்ல, பிபி இல்ல அதெல்லாம் சொல்றத விட, மன ரீதியான பாதிப்பே அது உடல் ரீதியான பாதிப்பா மாறியிருக்கும். என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை மாற்றம் பண்ணணும்னு நெனச்சேன். அது நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். 6 மாசமா ட்ரை பண்றேன். 1 வருஷமா ட்ரை பண்றேன். எதுவுமே நடக்கல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்ற நிலையெல்லாம் சில பேருக்கு இருக்கு. அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதேபோல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி சனி அப்படின்னு சொல்றதுனால, அஷ்டமாதிபதி சனி அப்படின்னு சொல்றதுனால, அதே நேரத்தில இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான முடிவுகள். இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணற்ற மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபரா இருக்க போறீங்க. அது என்ன மாரி மாற்றம்ங்கும்போது, வேலை மாற்றம் முதல்ல. ரொம்ப முக்கியமா என்னன்னா, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் கண்டிப்பா குடுக்க போறாரு. அஷ்டமாதிபதியா இருந்து வக்ரமாறது சிறப்பு. லாபாதிபதியா இருந்து வக்ரமாறதும் மிக சிறப்பு. ஏன்னா, ஒரு விஷயத்த நான் செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அடுத்த ஒரு 5 மாசம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நெறைய ரிஷபராசி அன்பர்கள் நெறைய திறமை இருந்தா கூட, என்னால சில விஷயங்கள ஃபாலோ பண்ண முடியல. சில விஷயங்கள செய்ய முடியல. ஒரு மாரி தடைகளா இருக்கு. தாமதமா இருக்கு. எத எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல போய் அப்படியே பிரேக் ஆயி நிக்குது. நான் ஆஃபீஸ்க்குலாம் ஒர்க்குக்கு ட்ரை பண்றேன். ஜாப்‌க்கு சேஞ்சுக்கு ட்ரை பண்றேன். எல்லாருமே என்னுடைய ரெஸ்யூம பார்த்தோன்னா, "சூப்பரா இருக்கு. நல்ல கேண்டிடேட் நீங்க. கண்டிப்பா நாங்க பார்த்துட்டு சொல்றோம்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு எந்த ரிப்ளை வந்திருக்காது. ரிசல்ட் வந்திருக்காது. நீங்களும் ஃபாலோ அப் ஆயி பார்த்தீங்கன்னா, ஃபெட் அப் ஆயி போயிருப்பீங்க. ஆனா, இந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில, கண்டிப்பா அந்த ஃபாலோ அப்பே தேவையில்ல. உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி காலகட்டத்தில குடுப்பாரு. நெறைய ரிஷபராசி என்பர்கள் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த வயசுக்கு அப்புறம் எங்க வேல மாத்துறது? இந்த வயசுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி வந்து நான் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகுது. அத மட்டும் மறந்துருங்க. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் எல்லாருக்குமே தேவை. அந்த மாற்றங்கள் செய்யக்கூடிய காலம் தான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த காலம் நல்லா இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க எந்த ஏஜ் கேட்டகரில வேணா இருங்க. வேலைய மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கான்ஷியஸா பண்ண வேண்டியது, நம்ம போற கம்பெனி நல்ல கம்பெனியா? நல்ல சம்பளம் கிடைக்குமா? அங்க இருக்கிற சிட்யூவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்கு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். அதெல்லாம் கரெக்ட்டா முடிவெடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்ப கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணலாம். நல்லா சிறப்பா இருக்கும். அதேபோல தொழில்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதிர்ஷ்டம்னோன எனக்கு லாட்டரி அடிச்சிருமா சார்? எனக்கு ஏதாவது யாராவது பணத்த கொட்டிடுவாங்களா சார்? அப்படி கிடையாது. உங்களுக்கு முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, வராத பணம் வரும். இந்த வராத பணம்ன்னும்போது பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னன்னா, நீங்க எங்கேயாவது ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆர்டர் குடுத்துருப்பீங்க. அந்த பணம் வராம இருந்திருக்கும். அந்த பண வரவுகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில அவங்களே ஃபோன் பண்ணி, "இந்தாங்க நான் உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு காசு குடுக்க வேண்டியிருக்குன்னு" பணத்தை திருப்பி குடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதேபோல நீங்க யாருக்காவது பணம் குடுக்கணும்னு சொல்றீங்க. பணம் குடுக்க வேண்டியிருக்கு.
அதெல்லாம் தவறாம வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள்ல கண்டிப்பா குடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா வரும். அதேபோல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்ப இந்த குரு பகவான் லாபாதிபதியா வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில, அது உங்க ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில நெறைய பேருக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வீடு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அப்ப வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள், அதே மாரி வீடு மாறி போறது. ஒரு வாடகை வீட்லயே இருக்கீங்க. ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க. அதுவுமே உங்க வாழ்க்கை தரத்த கண்டிப்பா உயர்த்தும். அதேபோல ரிஷபராசியா இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில நீங்க ஊர் மாறி போங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல மாற்றம் வரும். நெறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில வெளிநாடு பயணம் கண்டிப்பா உண்டு. அந்த வெளிநாடு பயணத்த பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய நிலை கண்டிப்பா உயரும். நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைக்கல. நான் முயற்சி பண்ணாமலாம் இல்ல சார். நீங்க சொல்றீங்க கரெக்ட்டு. ஆனா நான் முயற்சி பண்றேன். எதுவும் நடக்கல. அந்த நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை. கண்டிப்பா நடக்கும். அதேபோல வெளிநாட்டிலே இருக்கீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேன் சார். நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க, வெளிநாட்ல இருக்கவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாரி நிலை இல்ல எங்களுக்கு. நான் இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல பிரஷரு, எங்களுக்கு தொல்ல தாங்க முடியல. நான் எப்போ வேலைய விடலான்ற நிலை தான் இருக்கு. அப்படின்னு நெனைக்கக்கூடியவர்கள், கண்டிப்பா அந்த நிலை மாறும். வேலை மாற்றம் கண்டிப்பா வரும். நீங்க வேலை மாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, அங்கேயே பக்கத்துல அதர் ஸ்டேட் இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிக்கு அந்த மாரி மாறி நீங்க ட்ரை பண்ணும்போது, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் கண்டிப்பா. நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி கூட ரொம்ப அசோசியேஷனோட இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நெறைய பேருக்கு அந்த வேலை மாற்றம் பண்றது, ஊர் மாறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முடியாத ஒரு காரியமா இருக்கு. நெறைய பேர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அந்த மாரி நிலையில உங்களுடைய வாழ்க்கைய வீணாகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. நீங்க நல்லா இருந்தா, அவங்க கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடிய நிலை எப்பவுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அத மட்டும் மனசுல வச்சுட்டு, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கை கண்டிப்பா உயரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதேமாரி குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ரமாகும்போது பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்த பார்ப்பார். அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது திருமண யோகத்த குடுக்கக்கூடிய இடம். அந்த திருமணம் ஆகி நெறைய பேருக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கடந்த ஒரு 1 1/2 வருஷத்துல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதனால சில பிரிவினைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி காலகட்டத்தில கண்டிப்பா குடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். அதேமாரி குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடத்துல விடுறதுனால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நெறைய பேருக்கு இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரமா இருக்கீங்க, ஒரு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, அவங்கலாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் கண்டிப்பா குடுப்பாரு. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டம் கரெக்ட்டான காலகட்டம். இந்த நேரத்தில போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் அடையும். உங்களுக்கு குழந்தை பேரு அடுத்த 1 வருஷத்துக்குள்ள கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பலன்கள் கண்டிப்பா குடுக்க போகுது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.